திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிடக்கூடிய அதே தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளராக நவல்பட்டு விஜய் அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நம்மிடம் இருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொகுதியில் என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க? உங்களுடைய தொகுதியில் மக்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அருமை அண்ணன் விஜய் அவர்களும் அருமை அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் என்னை வேட்பாளராக நியமித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிக்கிறேன். திருவெரும்பூர் பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் எல்லாமே தெரியும், மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுக்கு மீடியாவுக்கு செய்தித்துறை தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டு 1986 திமுகவில் 86 உறுப்பினர். 86 அப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புலவர் முருகேசன் எங்களுக்கு ஒன்றிய செயலாளர் இருந்தார். நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப கூட அந்த ஸ்கூல் முடிஞ்சு ஒன்றிய ஆஃபீஸ்லாம் இருப்பேன். அப்படி தீவிரமாக கழக பணியாற்றால் நான். என் கூட கோனார் ராஜகோபால்னு கூட இருந்தார். அவர் தான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்களை கைப்பிடிச்சி நம்மளை ஒவ்வொரு இதுலேயும் கூட்டிகிட்டு போனவர். அதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ இருந்தாலும் அவரை நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பண்ணவங்க 86 முதல் தொடர்ந்து தீவிர உறுப்பினராக இருந்திருக்கேன். கிளைக்கழக செயலாளர், அதுக்கப்புறம் ஊராட்சி கழக செயலாளர், மாநில பொதுக்குழு உறுப்பினர், அப்புறம் திருவெரும்பூர் ஒன்றிய கழக செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கேன். பொறுப்புகளில் சாதாரணமாக இல்லை, நாங்கள் திமுக வியக்கும் அளவுக்கு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். அது திருச்சியில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே எல்லோரும் சொல்லுவாங்க. வானுயிர கட்டவுட்டுகளும் முழுப்பக்க விளம்பரங்களும் எத்தனை முறை திமுக தலைவர்கள் வந்தாலும் அத்தனை முறையும் ரோடே திருவிழா மாதிரி ஆக்கிடுவேன். இது ஊரறிஞ்ச உண்மை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்படி பயணித்தோம். இந்த 40 ஆண்டு காலம் எனக்கு எந்த வித அங்கீகாரமும் கிடைக்கல. அதாவது உழைப்பனுக்கு உரிய மரியாதைன்னு பார்த்தீங்களா, அது 1% கூட அந்த கிடைக்கல. இருந்தாலும் நான் தொய்வு இல்லாமல் கடந்த போயிட்டே இருந்தேன். 2016 பார்த்தீங்கன்னா எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்னை அலுவலகம்லாம் போட சொன்னாங்க. அலுவலகம் போட்டாச்சு. பூத்து காசு கூட கொடுக்க சொன்னார். பூத்து காசு கூட 3 ரவுண்டு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அறிவிக்கப்படுறாரு. நான் அப்பையும் தலைமை கூப்பிட்டு சொன்னதுக்கு என்னங்க, அவரை ஜெயிக்கிறதுக்காக முழுமையாக போராடணும். முழுமையாக போராடி அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சி எடுத்தேன். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். திருவெரும்பூர் பகுதி மக்கள் மற்றும் மற்றவர்கள் இதாக இருந்தாலும் நம்ம பயணித்தோம். அவர் இது குறை சொல்கிறேன்னு இல்லை, ஏன்னா நடந்த நிகழ்வுகள் நீங்கள் கேட்குறதுனால சொல்ல வேண்டியிருக்கு. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் என் பதவி தான் எடுக்க வந்தார். எப்போதும் அரசியல்னால் அப்படி தானே, ஒருத்தர் மீச்சு தானே ஒருத்தர் மேலே வரணும்னு நினைப்பாங்க. உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கல. அந்த சூழலில் இன்றைக்கி கூப்பிட்டு என்னுடைய உழைப்பையும் என்னையும் நம்பி இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. உழைச்ச கட்சியில் கிடைக்கல, புதிய கட்சியில் நான் இருந்தால் சரியாக இருக்கும், நான் உண்மையாக விசுவாசமாக இருப்பேன்னு என்னை நம்பி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி பெற்று வரும் 26 தேர்தலில் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் அருமை அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி அவர் ஊழல் இல்லாத ஆட்சி, எங்களுக்கு சட்டமன்ற எங்களெல்லாம் வச்சு பேசும்போது பார்த்திங்கன்னா, ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும். அதுக்கு என்ன வரணுமோ சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஊழியர்களாக இது எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். எல்லா எம்எல்ஏ நிப்பாட்டி உறுதிமொழி இருந்துச்சு. அரசு பணத்தை 1 ரூபா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், பண்ண மாட்டோம். ஒவ்வொரு உறுதிமொழியும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மாற்று அரசியலுக்கான இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் காண முடியுது. கண்டிப்பாக மக்கள் எழுச்சியோடு இருக்காங்க. தளபதிக்காக வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் எல்லா கட்சியும் 5000 10,000 காசு கொடுத்து ஓட்டு கேட்க நினைக்கிறாங்க. ஆனால் டிவிக்கில் அப்படி இல்லை. சும்மா தலைவர் மூஞ்சியை காட்டினா நீ எப்படா எலெக்ஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் 10 நாளாக மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எழுச்சி, அவங்களுடைய இதை பார்க்கும்போது ஒரு தெருவுக்கு போனால் அப்படியே தெருவே வெளியில் வந்துடுறாங்க. அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக அது எங்களுக்கான வரவேற்பு. தலைவர் நடித்ததுனால எங்களுக்கு நாங்கள் ஒரு 40 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காகலாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது. எங்களது 1% தான். என் செல்வாக்குங்கிறது 1%. 99% செல்வாக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான். அவர் மூஞ்சிக்கு தான் ஓட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டாங்க. நீ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சாதாரண ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆனாங்க. நீங்கள் 234 தொகுதியும் வெற்றி பெற்று நீங்கள் 200 தொகுதின்லாம் நான் சொல்ல மாட்டேன்.
இன்னைக்கு எங்கள் தலைவருக்கு இருக்க செல்வாக்கு பார்த்தீங்கன்னா 230 நாளும் அடிச்சுக்கிட்டு வரும். நீங்கள் வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் போடுறாங்க. அவர் வந்து இவ்வளோ வரமாட்டார், சும்மா பேருக்கு இந்த எலெக்ஷனில் 20% வாங்குவார், 25%. அதெல்லாம் இல்லை. எல்லா தொகுதியும் வெற்றி பெற்று இது ஒரு பெரிய மாற்று அரசியல் வந்து உருவாகும். 2026 அவர் முதலமைச்சர் ஆகிறது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருச்சி வந்து திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறது பல அமைச்சர்கள் பேசுறாங்க. அந்த மாவட்டத்துடைய 2 அமைச்சர்கள் KN அன்பில் மகேஷ் பேசுறாங்க. திருவெரும்பூர் தொகுதி வந்து கடந்த காலங்களில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருந்திருக்கு. அவரை எதிர்த்து போட்டியிடும் போது உங்களுக்கு கள நிலவரம் எந்த மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் சொந்த ஊருக்காரங்க, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த ஆளுங்க, எல்லா நல்ல கட்டத்துலேயும் பங்கெடுத்த ஆளுங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா சொந்த பந்தமும் அங்கே தான் இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்தையும் பழகிறாள். அது நீங்கள் விசாரிச்சாவே சொல்லுங்கள். நான் என்றைக்குமே ஜாதி மதம் பார்த்து யார்ட்டையும் பழகணும் இல்லை. அதெல்லாம் பார்க்காம இன்றைக்கி என் கூட வந்திருக்கவங்க கூட என் சொந்தக்காரங்களை ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு வரலைங்க. எதுக்காக இதெல்லாம் பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஜாதி மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. நான் அப்படி அரசியல் பண்ணதே இல்லை. எல்லா மதமும் எல்லா ஜாதியும் எனக்கு ஒன்றுன்னு தான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் சர்வீஸ் ஓரியன்டாக 40 ஆண்டு காலம் நான் எல்லா கிராமம் போகாத கிராமமே கிடையாது. எல்லா எலெக்ஷனும் நான் துடிப்போட வேலை பார்த்தாலும் நான் நன்கு அறிமுகமானாள், தொகுதிக்கு வந்து நன்கு அறிமுகமானாள். அதனால் வெற்றி வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும். நீங்கள் இந்த ரொம்ப காலம் ஒரு கட்சியில் பயணிச்சுட்டு எந்த வாய்ப்புமே கிடைக்கலன்னு என்னுடைய அனுதாபம் கூட மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். ஒவ்வொரு தொண்டர்கள்ட்டையும் இருக்கும். என்கிட்ட மட்டும் இல்லை, திமுக இருக்க அத்தனை தொண்டர்கள்ட்டையும் இவருக்கு இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். எனக்கு உண்மையாகவே வரும்பொழுது எனக்கு முதல் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு பெரிய நெருடல்கள் இருந்துச்சு, பெரிய வலி இருந்துச்சு. அது எல்லாம் இவங்கள்ட்ட வந்து டிவிக்கில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த தொண்டர்கள் எனக்கு கொடுத்த உற்சாகம் எனக்கு சொல்லி அமாவாசைக்கு முதல் நாள் நான் தான் வேட்பாளர்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. என் அலுவலகத்தில் ஒரு 1000 பேர் திரண்டுட்டாங்க. அந்த தன்னெழுச்சியாக வந்து தொண்டர்களை வந்து நினச்சோன்னா வாழ்க்கையில் சாகுற வரலையும் நம்ம 40 ஆண்டு காலம் பணத்தை இழந்து உழைப்பை கொடுத்தோம். ஆனால் எதுவுமே வந்து நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஒரு சொல்லி அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து இவர் வர்றாருப்பா எல்லாம் பார்த்துக்கன்னு நிறையாகிட்ட சொன்னார். அப்படியே திரண்டு நிற்கிறாங்க, 1000 பேர் நிற்கிறான், ரோடே டிராஃபிக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு வாழ்நாள் முழுக்க டிவி கேக்கு என் உயிர் இருக்க வரலையும் அவங்க கூட இருக்கணும், அந்த கட்சியை உயர்த்தி பார்க்கணும். நான் அன்னைக்கு சொன்ன உத்தரவாதம் தான் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு கீழே இருக்க டிவிக்கு தொண்டர்களை ஒரு சாதாரண ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், நகர கவுன்சிலர், நகர தலைவர், பேரூராட்சி கவுன்சிலர், பேரூராட்சி தலைவர் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர், மாநகராட்சி கோட்டத் தலைவர், மேயர், இப்படி பல்வேறு பொறுப்பு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த என் தலைவருக்கு நான் பிரஜித்தமாக கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை செய்யணும்னு உறுதி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த உறுதியாக செய்வேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் திமுகவில் பயணம்னு சொல்றீங்க. இந்த முடிவு எடுக்கும்போது திமுகவிலிருந்து தாவேகா வரும்போது உங்க குடும்ப உறுப்பினர்களும் சரி, உங்களுடைய ஆதரவாளர்களும் உங்கள்ட்ட எதுவும் ஐடியா எதுவும் கொடுக்கலையா? இந்த முடிவு வேணாங்கிற மாதிரி எதுவும் சொல்லலையா உங்களுக்கு? நிறைய பேர் பேசுனாங்க. நீங்கள் நிறைய பேர் வேணாம் இது வேணான்னு சொன்ன, எனக்கும் விரும்பியாங்க போகிறோம், விரும்பியா நம்ம போகிறோம். ஏங்க நீங்கள் அவர் கூட பயணிக்க முடியாதுங்க. நம்மளுக்கு பிடிக்கலாங்கிறவங்க கூட எப்படிங்க பயணிக்க முடியும்? நம்ம நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்ன பாதிப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் கட்சிக்காரன் எவ்வளோ பாதிப்பு இருக்கான்னு உங்களுக்கு நிறைய கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே போய் நான் முடிவு எடுத்துட்டேங்க. என் முடிவுலாம் நான் என் வாழ்க்கையில் திமுககாரன் வந்து எப்போதுமே திமுகவில் இருக்க ஆட்கள் அவ்வளோ ஈஸியாக ஒரு இதுக்கு அதை நினச்சி தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அநீதின்றது. நீங்கள் எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்கிற, எந்த கட்சிக்கும் போக மாட்டான், ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்காங்கிற அடிப்படையில் தான் இவங்க என்ன வேணாலும் அடித்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. அதோட பாதிப்பு வந்து ஒரு சில அவமானங்களை தாங்கிக்க முடியாமல் தான் நாங்கள் மாற்று முடிவு எடுக்கிறோம். இந்த மாற்று முடிவு சரின்னு சொன்னால்தான் எல்லாருமே என்னை போகாது. என்னுடைய நண்பர்கள், என் கூட உடன் பயணித்த அத்தனை திமுககாரங்களும் ஒருத்தர் கூட போகாதுன்னு நீ சொன்னதில்லை. நீ 100 பேரில் 2 பேர் வேணான்னு சொல்லியிருப்பான். நீ அவ்வளோ பேரும் அதை ஆதரித்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வழிகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஒரு அரசியல் வண்டிக்கு வெற்றியை பாதிக்கு போயிட்டுருக்கேன். அதனால் நிறைய விமர்சனங்கள் வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா விமர்சனங்களை பேசிக்கிட்டு இருந்தோம்னா மாற்று விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறதே நமக்கு வேலையாக போயிடும். நான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாது. திருவெரும்பூர் தொகுதி மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி என்னவா இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைகள் பிரச்சனை என்னவா இருக்குது? பொதுமக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் உங்கள்கிட்ட? அதாவது நீண்ட கால கோரிக்கையான சர்வீஸ் சாலை திட்டங்க. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருந்தப்பையும் அந்த சர்வீஸ் சாலை பண்ணி கொடுக்கல. இவர் வந்தும் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த சர்வீஸ் சாலை அமைச்சு கொடுக்கல.
அது நீண்ட நாள் கோரிக்கை. அதுதான் இந்த அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம். ஒரு 15 ஆண்டு காலம் அவங்க போராடி இன்ன வரையும் எதுவுமே கிடைக்கல. அந்த நான் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் சாலை திட்டம் கண்டிப்பாக முழுமையாக கண்டிப்பாக பண்ணி தருவேன். அது பண்ண முடியல அப்படின்னா பறக்கும் சாலை திட்டையாவது பண்ணுவேன். அது என்னுடைய முதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரியமலம் குப்பை கிடங்கு. அது ரொம்ப காலமாக இருக்குது. அதை சுற்றி இப்போ இருக்கிறவங்க பூரா குடியிருப்பு பூரா மிகப்பெரிய விஜாதிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அந்த குப்பைகளை மாற்றுறதுக்கான முயற்சி எடுப்பேன். மூணாவது பார்த்தீங்கன்னா தனியாருக்கு நிகரான அரசு மருத்துவமனை. என்னுடைய முதல் இலக்கே பார்த்தீங்கன்னா தனியாருக்கு நிகரான, நீங்கள் சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க போய் அரசு மருத்துவமனையில் சேர்றாங்க. கொஞ்சம் நிறைய வசதி இருக்காளுங்க, பெரிய படம் படைச்ச ஆஸ்பத்திரியில் சேர்ந்துக்கிறாங்க. மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மிடில் கிளாஸ் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாங்க, 20,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயும் பார்க்க முடியாது. அவங்களால சிறிய சாதாரண மருத்துவமனைக்கு போய் கூட அவங்களால முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 லட்சம் கடன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எம்ப்ளாயி. அந்த கடனுக்கு வட்டி, அந்த கடன் அடைக்கவே அவன் ஆயுசு ரிட்டையர் ஆகிற வரையும் சரியாக போயிடும். அது மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தனியார் ஆஸ்பத்திரி எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க, அதையே முடியாத விஷயமா இருக்குது. அரசு மருத்துவமனை எல்லாம் இருக்குது, அதை மாற்றணும். அதாவது தனியார் அரசு மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனை மாற்றணும், அது செய்வேன். ரெண்டாவது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகணும். அதில் அது அடுத்த இது பார்த்தீங்கன்னா கல்வி பார்த்தீங்கன்னா இலவசமாக தர்றோன்னு சொல்கிறாங்க. எது இலவசம்? 1ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது படிக்கிறது பெரிய பணம் தேவைப்படாது. நீங்கள் மேல் படிப்புக்கு போகும்போது தான் நிறைய பணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அதெல்லாம் சாதாரண ஆளுங்க கட்டி படிக்க முடியாது. அந்த மாதிரி கட்டி படிக்கிறவன் அவனுக்கு வாழ்வாதாரத்தை கிடைச்சிருது, எல்லாம் உருவாகிடுது. நீ சாதாரண ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி அதை படிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க, லோன் வாங்கி கட்ட முடியல, இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குது. என்னுடைய முதல் இதில் 4வது கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆனோன்னு அவர்கிட்ட வைக்க போகிற கோரிக்கை. இலவசம் கல்வி இலவசமாக இருக்கணும். கல்வி இலவசமாக இருக்கணும், மேல் படிப்பு கல்வி இலவசமாக இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.